அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு முக்கியமான தகவலோட உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேரு அண்ணா வலைதளத்துல கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கம்பெனி லெட்டர் தேவையில்லைன்னு சொல்றாங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அது உண்மைதான். கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கம்பெனி லெட்டர் தேவையில்லை. அதாவது இது யாருக்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற பத்தி, அதே போல எவ்வளவு நாள்ல கிளாஸ் உங்களுக்கு கிடைக்கும், எப்படி புக் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல A to Z தெளிவா சொல்லித்தர போறேன். இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன பின்தொடருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர்ல கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறது உட்லண்ட்ஸ்ல உள்ள SSDC டிரைவிங் சென்டர்ல மட்டும்தான் எடுக்க முடியும். அதாவது சிங்கப்பூர் சேஃப்டி டிரைவிங் சென்டர் அப்படின்னு இதை சுருக்கமா சொல்லுவாங்க. ரெண்டு டைப்ல நீங்க கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது ஒன்னு ஆன்லைன் மூலமாகவும் பண்ணலாம், ரெண்டாவது நேரடியாகவும் நீங்க போய் பண்ணலாம். இன்னைக்கு நேரடியா எப்படி போய் நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நேரடியா போய் புக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் காலையில 9:15 இருந்து மாலை 5 மணி வரைக்கும் ஆபீஸ் திறந்திருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க போயிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், பப்ளிக் ஹாலிடே இருக்காது. அதாவது பொது விடுமுறை நாட்கள்ல அவங்களுடைய அலுவலகம் இயங்காது. சரிங்களா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் நான் ஃப்ரீயா இருப்பேன், அந்த நாள்ல மட்டும் தான் நான் போக முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவசியம் அப்பாயின்மெண்ட் வேணும். அப்பாயின்மெண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில போயிட்டு நீங்க கிளாஸ் 4 லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூலுக்கு எப்படி போறது அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது அட்மிரல்டி MRT ஸ்டேஷன்ல இறங்கி ஆப்போசிட்ல உள்ள அட்மிரல்டி பிரைமரி ஸ்கூல்கிட்ட ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அதாவது 46,781 சொல்லக்கூடிய நம்பர்ல உள்ள பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனீங்கன்னா அங்க ஃப்ரீ பஸ் வரும். அந்த பஸ்ல நீ நேரடியா உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிடலாம். அதே போல அங்க இருந்து ஃப்ரீயா அட்மிரல்டி MRT ஸ்டேஷனுக்கு திரும்பவும் கொண்டு விட்டுருவாங்க. எந்தெந்த டைமிங்ல அங்க இருந்து பஸ் இருக்கு, அதே போல பிக்கப் எந்த நேரத்துல பண்ணுவாங்க, அங்க இருந்து எப்படி உங்களை டிராப் பண்ணுவாங்க அப்படிங்கிற பத்தி இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த டைமிங்கை பார்த்து உங்களுக்கு எந்த நேரத்துல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த டைமிங்கை சூஸ் பண்ணி நீங்க ஈஸியா கிளாஸை புக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த டைமிங். இந்த டைமிங்கை நல்லா பார்த்துக்குங்க. அதே போல இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் போட்டிருக்க டைமிங்கோட லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் 4 லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு பார்த்துருவோம். உங்ககிட்ட ஒர்க் பெர்மிட் இருக்கணும், எஸ் பாஸ் இருக்கணும், இ பாஸ். இந்த 3 பாஸ்ல உள்ளவங்க மட்டும்தான் கிளாஸ் 4 லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுல மெயினா இ பாஸ்ல உள்ளவங்களுக்கு கம்பெனி லெட்டர் தேவை கிடையாது. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மற்ற ஒர்க் பெர்மிட்ல உள்ளவங்களும் எஸ் பாஸ்ல உள்ளவங்களுக்கும் அவசியம் கம்பெனி லெட்டர் தேவை. இன்னும் ஒரு சில பேர் கேக்குறீங்க, அண்ணா நான் ஒரு கம்பெனில இருக்கிறேன், வேற கம்பெனில இருந்து கம்பெனி லெட்டர் வாங்கி அங்க கொண்டு போய் கொடுக்கலாமா, ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எந்த கம்பெனில நீங்க வேலை பாக்குறீங்களோ, அதாவது உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் எந்த கம்பெனில இருந்து கொடுத்துருக்காங்களோ அந்த கம்பெனியோட கம்பெனி லெட்டர் இருந்தா மட்டும்தான் நீங்க கிளாஸ் 4க்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதே போல இன்னும் ஒரு சில பேர், அண்ணா எனக்கு கம்பெனி லெட்டர் தர மாட்டேங்கிறாங்க, நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. அது முடியவே முடியாது. ஒருவேளை இ பாஸ்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கம்பெனி லெட்டர் தேவையில்லை, நீங்க ஈஸியா போய் அப்ளை பண்ண முடியும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு 21 வயசு நிரம்பி இருக்கணும். அதாவது 21 வயசுக்கு மேல இருந்தாதான் நீங்க கிளாஸ் 4 லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இன்னும் ஒரு சில பேர் வந்து கேக்குறீங்க, அண்ணா கிளாஸ் 3 லைசன்ஸ் இப்பதான் எடுத்தேன், 3 மாசம் தான் ஆகுது, 6 மாசம் தான் ஆகுது, கிளாஸ் 4 அப்ளை பண்றதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா, இத்தனை வருஷம் இருக்கணும், இத்தனை மாசம் இருக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நீங்க கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுத்த உடனே கூட நீங்க தாராளமா பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து கிளாஸ் 3 லைசன்ஸ் இருந்தாலும் சரி, கிளாஸ் 3C லைசன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்களுமே கிளாஸ் 4 லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இது ரெண்டுமே எக்ஸ்பைரி ஆயிருக்க கூடாது, கரண்ட்ல இருக்கணும். வேலிடா இருந்தா மட்டும்தான் நீங்க போய் கிளாஸ் 4 லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே போல நீங்க சிங்கப்பூர்ல உங்களுடைய லைசன்ஸை வந்து சஸ்பென்ஷன் பண்ணியிருக்க கூடாது. அதே போல ரீவோக் பண்ணியிருக்க கூடாது. இந்த மிஸ்டேக் எல்லாம் நீங்க பண்ணாம இருந்தா மட்டும்தான் நீங்க கிளாஸ் 4 லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் அண்ணா எனக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, நானும் கிளாஸ் 4 லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். 65 வயசுல இருந்து 75 வயசு வரைக்குமே நீங்க கிளாஸ் 4 லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா ஒரு கண்டிஷன், சிங்கப்பூர் கவர்மெண்டோட அப்ரூவ் பண்ண மெடிக்கல் கிளினிக் ரெஜிஸ்டர் சென்டர்ல எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நீங்க கிளாஸ் 4 லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத சுருக்கமா MER அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தகுதி இருந்தா மட்டும்தான் நீங்க கிளாஸ் 4 லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு 250ல இருந்து 300 வெள்ளி இருந்தாவே போதுமானது. அதுவும் கேஷா எடுத்துட்டு போக கூடாது. நீங்க நெட்ஸ் பேமெண்ட் கட்டுற மாதிரி தான் இருக்கும். உங்ககிட்ட நெட்ஸ் பேமெண்ட் இல்ல அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா அதை நீங்க தாராளமா வாங்கிட்டு போகலாம். இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்றதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பச்சை கலர்ல கொடுப்பாங்க, அது வந்து ஸ்கூல்ல ஓபன் பண்ற அக்கவுண்ட். இன்னொன்னு வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும், அது வந்து பிரைவேட் ஸ்கூலோட அக்கவுண்ட். இந்த பிரைவேட்ல போட்டீங்கன்னா கிளாஸ் சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க ஸ்கூல்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பிரைவேட்டை விட கொஞ்சம் லேட்டா தான் கிளாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இதுல உள்ள மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஐ டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை போக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசம் வரைக்கும் உங்களை காத்திருக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை கிளாஸ் புக் பண்ண சொல்லுவாங்க ஆன்லைன்ல. அப்படி இல்லைன்னா ஒருவேளை உங்களை கால் பண்ணி அங்க வர சொல்லி அதுக்கப்புறம் கிளாஸ புக் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டா போதுமான ட்ரெயினரும் இல்ல, போதுமான லோரியும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இல்ல அப்படின்னு அவங்க வந்து இந்த மாதிரி தாமதம் ஏற்படுறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆளுங்க நிறைய பேர் வந்து கிளாஸ் 4 லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுமே காத்திருப்பு பட்டியல்ல இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால உங்களுடைய ஒர்க் பெர்மிட்டோ அல்லது எஸ் பாஸ் இ பாஸோ 2 வருஷமோ அல்லது 1 வருஷத்துக்கு மேல இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணிட்டு காசை கட்டிட்டீங்க, நீங்க ஒருவேளை ஊருக்கு போயிட்டு வர முடியாத சூழ்நிலை வருது அப்படின்னா இந்த அக்கவுண்ட்ல ஓபன் பண்ண காசை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு ஒர்க் பெர்மிட்டோட வேலிட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கேட்கலாம், இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட் வந்து போய் அப்ளை பண்ணிட்டு, அதாவது அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு கிளாஸுக்கு உள்ள காசையும் கட்டிட்டு வந்துட்டாங்க, அவங்க ஒரு 6 மாசம் வெயிட் பண்றாங்க அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆமா, அது உண்மைதான். என்னுடைய ஃப்ரெண்டும் கூட ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி மொத்த காசையும், அதாவது பிராக்டிக்கல் லெசனுக்கு உள்ள காசையும் மெயின் டெஸ்ட்டுக்கு உள்ள காசையும் மொத்தமா கட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு 6 மாசத்துக்கு மேல அவங்க வெயிட் பண்றாங்க, கிளாஸ் இன்னும் கிடைக்கல. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பிராக்டிக்கல் லெசன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 பிராக்டிக்கல் லெசன் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின் டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். 5க்கு மேல அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு சர்க்கியூட் எதுவும் போட தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தாவே நீங்க ஈஸியா பாஸ் ஆயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தியரி டெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் உள்ள தியரி இருக்கும். அந்த தியரியை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதே போல படம் போட்டும் அதுல வந்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை போய் பார்த்துட்டு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து கேள்வி மட்டும்தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓரளவுக்கு நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல
கயிறு எப்படி கட்டுறது, ஒருவேளை நீங்க கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுத்து லோரி ஓட்டுறீங்க, ஒரு மெட்டீரியலை ஏத்திட்டு போயிட்டு எப்படி பாதுகாப்பா அதை கட்டி கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க கட்டுறதை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. கயிறு எப்படி கட்டுறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல உங்களுடைய லோரியில வந்து எவ்வளவு உயரமான பொருள்களை நீங்க ஏத்திட்டு போகலாம். ஏன்னு கேட்டா அந்த நடப்பாதை பிரிட்ஜ் எல்லாம் இருக்கும். அதே போல கார் லோரி போகக்கூடிய மேம்பாலங்கள் இருக்கும். அதுல சுரங்கப்பாதையில நீங்க போகும்போது ரொம்ப உயரமான பொருளை ஏத்திட்டு போனீங்க, இடிச்சு சேதம் அடைஞ்சிரும், விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எவ்வளவு உயரம் உள்ள பொருள்களை நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அங்கேயே சொல்லி கொடுப்பாங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்தாவே நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுல பிராக்டிக்கல்ல என்னென்ன மாதிரியான சர்க்கியூட்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா கிளாஸ் 3ல உள்ளது மாதிரி தான். அதாவது எஸ் கிராங்க், எல் கிராங்க், அப்புறம் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ், வெர்டிக்கல் பார்க்கிங், பேரலல் பார்க்கிங், அதே போல ஸ்லோப் எல்லாமே நம்ம கிளாஸ் 3ல உள்ளது மாதிரி தான். இதுல ஒன்னே ஒண்ணுதான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது வி கோர்ஸ்னு சொல்லுவாங்க. வி வடிவத்துல இருக்கிறதுனால வி கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வி கோர்ஸும் எப்படி ஈஸியா போறது அப்படின்னு நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை போய் பார்த்தாவே நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டா 1300ல இருந்து 1500 வரைக்கும் செலவாகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்கூலுக்கு போகாமலேயே ஆன்லைன்ல நீங்க கிளாஸ் 4 அப்ளை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நான் அடுத்து வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அதே போல கிளாஸ் 4 சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.